நீங்க கேட்டதுனால அதுக்கப்புறம் இதான் பாத்தீங்கன்னா என்னோட ஐடி. டோட்டல் விசிட்டர் பாத்தீங்கன்னா 999+ தான். வேற லெவலே சொல்ல போனா லெவல் பாத்தீங்கன்னா 75. 5 வருஷமா பாத்தீங்கன்னா விளாண்டுருக்கேன் ஐடி. ஆனா பாத்தீங்கன்னா டாப் அப்பே அவ்வளோ பண்ணிருக்க மாட்டேன். நீங்களே பாருங்க. இப்போ ஒரு ஐட்டம் நீங்க எனக்கு காமிச்சிருங்க, நான் டாப் அப் பண்ணி எடுத்தேன்னு. இந்த ஐட்டம் மட்டும் காமிச்சிருங்க. ஐடி பாஸ்வேர்ட் உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன் கமெண்ட் செக்ஷன்ல. ஓகேவா? ஒன்னே ஒன் மட்டும் சொல்லிக்கிறேன். கோப்ரா MP40 மட்டும் தான் பாத்தீங்கன்னா எடுத்திருக்கேன். அது கூட லெவல் அப்பே பண்ணல. நான் உங்களுக்கு இந்த வீடியோல பாக்குறேன். ஒரு ஐட்டம் காமிச்சிருக்கேன். நான் டாப் அப் பண்ணி ஏதோ ஒரே ஒரு ஐட்டம் காமிச்சிருக்கேன். ஐடி பர்சன் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஓகேவா? எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ எல்லாமே ஓசி ஐட்டம் தான். அப்பப்போ அந்த ஈவெண்ட் வரும், அதெல்லாம் சேர்த்து வச்சு அப்படியே பாத்தீங்கன்னா கலெக்ஷனே இருக்காதுங்க. வேஸ்ட் தான் என் ஐடி சொல்ல போனா. 500 ரூபாய்க்கு கூட போகாது. அந்த மாதிரி தான் நான் ஓப்பனா சொல்லிடுவேன். ஐடி கலெக்ஷன் வீடியோ எல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லையே ஐடியில. பாருங்க, நான் டப்புன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். சரி பாருங்க, ஏதோ ஒரு ஐட்டம் நீங்க காமிச்சிருங்களேன். எல்லாமே ஃப்ரீ தான். நம்மளுக்கு கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்கில் தாங்க. கிராண்ட் மாஸ்டர் அதுதான் நம்மளுக்கு கெத்து. அதுதான் பாத்தீங்கன்னா புஷ் பண்ணுவோம். கன் ஸ்கின்லாம் டாப் அப் பண்ண மாட்டேன். இந்த கரீனா பையெல்லாம் ஏமாத்திட்டு தான் இருக்கான். ஒன்னும் ஹேக்கரையும் பேன் பண்ண மாட்டான், கிளிச் யூசரையும் பேன் பண்ண மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். ஹேக்கும் வித்துட்டு இருப்பான் எல்லாருக்கிட்டையும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசங்க. இந்த பிசி பிளேயர்னால எனக்கு ரொம்பவே பிடிக்காது. ஏன்னா பாத்தீங்கன்னா முக்காவாசி பிசி பிளேயர் பாத்தீங்கன்னா ஹேக் தான் போட்டு விளையாடுறானுங்க. கிளாஸ் ஸ்கோர் ரேங்க். அதனாலே பாத்தீங்கன்னா நம்ம வேற சர்வர்லாம் போயிட்டு 5 சர்வர் கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம கிராண்ட் மாஸ்டர் வேற அடிச்சிருக்கோம். ஆனா கொஞ்சம் சப்போர்ட் தான் கிடைக்கல. பரவாயில்ல, நம்ம வீடியோ கண்டினியூஸா போட்டுட்டு இருப்போம். அப்படியே கலெக்ஷன்லாம் பாருங்க, எல்லாமே வேஸ்ட் தான். நீங்க ஒரு ஐட்டம் காமிச்சிருங்க, நான் உங்க ஐடி பாஸ்வேர்ட் வாட்ஸ்அப்லன்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுறேன். ஏன்னா ஓப்பன் டாக் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான். நீங்களே பாருங்க, ஒண்ணுமே இருக்காது ஐடியில. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கோப்ரா MP40 மாதிரி தான் எடுத்திருக்கேன். எமோட்லாம் ஒண்ணுமே கிடையாது. என் ஐடிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஸ்கில் தான் மேட்ரு. லெவல் 75 அதெல்லாம் விடுங்க. ரேங்க் தாங்க மஜாவா ஏற்றுவோம். ஆனால் இப்போ டைம் கூட கிடைக்கிறது இல்லை. ஒர்க்குக்கு போகிறேன், காலேஜுக்கு போகிறேன், மாதம் 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன் பார்ட் டைமாக. அப்படி தான் போயிட்டுருக்கு. சரி, அந்த காசை வச்சு ஒரு புது ஃபோன் வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆனால் முடிய தான் மாட்டேது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மிடில் கிளாஸ் ஃபேமிலினாலே இப்படி தான் இருக்கும். சரி, கொஞ்சம் மேலே கீழே இருக்கும். நம்ம தான் கொஞ்சம் எப்படியோ போய் ஒரு வழியே நம்ம வாங்கிடலாம், பிரச்சனை கிடையாது ஃபோன்லாம். ஆனால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அந்த மாதிரி இருக்குது. சரி பார்த்துக்கலாம். என் கலெக்ஷனை ஃபஸ்ட்டு பாருங்கள். நான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் இருக்கிற எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுவோம் போல். கார் கலெக்ஷனு, பைக் கலெக்ஷனு, மாஸ்டர் ட்ரக்கு எல்லாமே ஃப்ரீ தான். ஒன்று காமிச்சிருங்க, நீங்கள் டாப் அப் பண்ணி எத்தனை அப்படின்னு ஒன்று மட்டும் காமிச்சிருங்க. ஐடி பாஸ்வேர்டு கமெண்ட் செக்ஷனில் அனுப்பிச்சி விட்றேன். பாருங்கள், எல்லாமே ஃப்ரீ ஐட்டம் தாங்க. ஜீப்பு இது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த M10 ராயிலெல்லாம் சுற்றிருப்போம் இல்லையா, அந்த M10 எடுக்கிறதுக்காக சுற்றினேன், ஆனால் கொடுக்கல. ஆட்டோ ஸ்கின்னு எல்லாமே என்ன சொல்றது, எல்லாமே ஓசி தான், ஒண்ணுமே கிடையாது. இது கூட இந்த பேனர் கூட எனக்கு பாத்தீங்கன்னா இவன் தான் சென்ட் பண்ணான். அவதார் பாத்தீங்கன்னா நோபிட்டா சென்ட் பண்ணான் கிஃப்ட்ல. அது கூட நான் பாத்தீங்கன்னா டாப் அப் பண்ணி எடுக்கல. எனக்கு அவன் தான் பாத்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணான், நோபிட்டா. நம்ம கூட ஒரு ஷார்ட்ஸா போட்டிருப்போம், சில பேர் பார்த்துருப்பீங்க, ஓல்டு சப்ஸ்கிரைபரு. சரி, அப்படியே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் காமிச்சிடறேன். ஒண்ணுமே இருக்காதுங்க. என்னன்னு சொல்றது, வீடியோ வேற எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல, பேசவும் முடியல. சரி, அப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்து கன் கலெக்ஷன் வந்துருவோம். ஆர்வலோட காத்து கொண்டு இருக்கிறீங்களா? எல்லாமே பாட்டு கலெக்ஷன் வந்து பாருங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஓசி தான். M4A1ல ஓசியில விட்டான், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. எல்லாமே பாத்தீங்கன்னா ஓசி தான். நீங்க பாருங்க, M4A1ல AK பாத்துக்கோங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்கின் தான். திறமை தாங்க நம்மளுக்கு, திறமை போதுங்க நம்மளுக்கு. கன் ஸ்கின்லாம் தேவை கிடையாது. ஆனா கொஞ்சம் போனும் தேவைப்படுது. ஏன்னா ரொம்ப லேக் அடிக்குது. 5 வருஷமா பாத்தீங்கன்னா போனை வச்சு செம்மையா பாத்தீங்கன்னா விளாண்டு போனே போயிடுச்சு. சாவுற நிலைமையில இருக்கு. எப்போ சாவனே தெரியாது போனு. அதுக்குள்ள ஒரு நல்ல போனா வாங்கணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியலையே. இந்த குரோசா ஸ்கின் கூட பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தான் எடுத்தேன். லாஸ்ட் குரோசா ஸ்கின் இன்குபேட்டரு. உங்களுக்கே தெரியும், எல்லாமே இன்குபேட்டர் வாட்சர் கொடுத்தான், சுத்தினேன், சேர்த்து வச்சேன். அதுக்கப்புறமா ஃப்ரீயா தான் சுத்தினாங்க. எதுவுமே எல்லாமே ஃப்ரீ தான். அதனால பாத்தீங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன். இதுதான் பாத்தீங்கன்னா MP40 லெவல் 3. அதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சமா சேர்த்துட்டு இருக்கேன். இந்த போயா பாஸ்ல பாத்தீங்கன்னா தந்துட்டு இருக்கான் இல்லையா, ஒரு பாக்ஸ். அதை வச்சுதான் பாத்தீங்கன்னா எப்படியோ டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். சொல்ல போனா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இது நல்லா இருக்கு பார்க்க. சரி, சும்மா பாத்தீங்கன்னா எடுத்தேன். ஒரே ஒரு வீக்லி போட்டு ஒரு 30 ஆஃபர் போட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் P90 பாருங்க. இது பாத்தீங்கன்னா வெப்பன் ராயில் ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா வெப்பன் ராயில விட்டான். P90 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாம்சன் எல்லாமே ஸ்கின்லாம் அன்னிக்யூப் தான் பண்ணி விளையாடுவேன். டபுள் ஹெக்டாருக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு
இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தாங்க. சொல்லப்போனால் நம்புவீங்களான்னு தெரியலையே, ஃப்ரீ தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் பார்த்தீங்கன்னா விட்டான். அது உங்களுக்கு தெரியும், எடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா M10, அதுக்கப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயலு, ஸ்பாஸு எதுக்குன்னு எத்தனே தெரில, சும்மா எடுத்து வச்சிருக்கேன். டபுள் பேரல் இது எப்போ வந்ததுன்னு கேட்பீங்களே, 30 ஆஃபரில் பாக்ஸில் கிடச்சிது பர்மனெண்ட்டு. நம்ப போகிறீங்க, நம்புங்க, இதான் உண்மை. எல்லாமே ஃப்ரீ தான். டபுள் பேரல் அதையும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. AWM இது கூட லாஸ்ட்டு தான். இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். கார் 90 இதுவும் ஓல்டு தான். இதுவும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடக்குது சும்மா. அப்படியே பார்த்துக்கோங்க. ஃபேனு 19 எல்லாம் இருக்காங்க கில்டு. நிறைய பேர் கில்டில் வரணும் கூட ஆசைப்பட்டீங்க. நான் பண்ணுறது, நானும் ஆஃபீஸராக இல்லை, சும்மா அப்படியே விளாண்டுட்டு இருக்கேங்க. கண்டென்ட் போட்டு டைம் இல்லை நம்மளுக்கு, ஒர்க்குக்கு போகிறோம் இல்லையா, அவங்களுக்கே தெரியும். சரி நம்மளுக்கு டைம் இருக்க மாட்டேது. சரி நம்ம ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா 99 ஸ்டார் வச்சுருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டு தான், கோப்ரா சூப்பர்ப்பா. ஆனால் என்ன ஒரு கரீனா ஆப்போசிட், ஆனால் பிளாக் லிஸ்ட்டில் போட்டேன் ஐடியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நோபிட்டா வேற லெவல்ப்பா. இவனும் பார்த்தீங்கன்னா 99 ஸ்டார் தான் வச்சிருக்கான். ஒரு நல்ல பிசி பிளேயரு, நல்லா விளாடுவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆக் சூப்பராக விளாடுவான், சொல்லவே வேணாம். அவ்வளோவா தெரியாதுங்க, என் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டில் இருக்கவன் எனக்கு மட்டும்தான் தெரியும். பயங்கரமாக விளாடுவார். அதுக்கப்புறம் நம்ம லாடு ப்ரோ, அவரும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் விளாடுவார். தமிழா ப்ரோ லைவ், ஜீவா ப்ரோ லைவ் ஒரு மெம்பர்